சமூக நீதி குறித்து பேசுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுகவும் தகுதியற்றவர்கள் என கடிந்துரைத்துள்ள அன்புமணி ராமதாஸ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாப்பதாகவும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட இருக்கக்கூடாது எனவும் சாடியுள்ளார். நான் சொன்னல, இது சமூக நீதி மண். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இழந்தவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, திமுக காரன் யாராவது எங்கேயாவது சமூக நீதினு அவன் வாயில எங்கேயாவது வந்ததுன்னா அப்படி நீங்க பாத்துங்க. ஏன்னா சமூக நீதி அந்த வார்த்தை பேசுவதற்கு கூட தகுதியற்றது திமுக. பகிரங்கமா நான் எங்க போனா நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு எல்லாம் பேசுறதுலாம் இன்னும் எடுபட போறது கிடையாது. அப்பட்டமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களை பத்தி. ஏமாத்து பித்தலாட்டக்காரங்க நீங்க. பொய்ய சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. 540 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு 50-60 வாக்குறுதி அறமுறையா நிறைவேற்றினாங்க. ஆனா பேசுவது என்ன? நாங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் இருக்கிறது யாருன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரர்கள். உங்களை பத்தி எந்த கவலையோ எந்த அக்கறையும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றி கொடுத்த தமிழக மக்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும், தோல்வியை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆசனம் தெரியுமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது. அந்த நிலை வர வேண்டும். காரணம் அவ்வளவு துரோகம் உங்களுக்கு செய்திருக்கிறார்.